ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலே இயேசுவினுடைய பாவமில்லாத வாழ்வை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி அவர் பாவத்தை மேற்கொண்டார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் பாகமாக அவருக்கு ஏற்பட்ட சோதனை, அதாவது வனாந்தரத்தில் நடந்த பிசாசினால் உண்டான சோதனையிலிருந்து பல காரியங்களை நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இரண்டாவது அந்த சோதனையை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தொடர்ச்சியாக. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாளக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். கொஞ்சம் இந்த சோதனையை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆதாமை சோதித்த பொழுது ஆதாம் எங்கே இருந்தார் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய தோட்டத்தில் இருந்தார். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா வனாந்தரத்திலே இருந்தார் அப்படின்னு சொன்னார். முந்தின ஆதாம் செழிப்பான இடத்துல, இவர் வனாந்தரத்தில். முந்தின ஆதாம் எல்லாம் இருந்து நிறைவான ஒரு இடத்துல, பிந்தின ஆதாம் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சோதனை நடந்தது. இப்போ வனாந்தரமாக இருந்ததுனால தாங்க சோதனை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, இதே இது சர்ச்சுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு சில கூட்டம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஊருக்குள்ளே இருந்தால் கெட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு வனாந்தரத்தில் போய் வாழ்ந்த மக்களும் உண்டு. அசட்டிசிசம், அதாவது துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு அதன் மூலமாக நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைத்தவர்களும் உண்டு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஊருக்குள்ளே இருந்தால் கஷ்டம், பேசாமல் சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா பாவம் இல்லாமல் வாழ்ந்துடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த பின்னணியை யோசிச்சு பாருங்களேன். மொதல் சோதனை எங்கே அப்படின்னா வனாந்தரத்தில். இப்போ 2வது சோதனை எங்கே அப்படின்னு சொன்னால் தேவாலயத்தில். அதுவும் அந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது அவர் எங்கே கொண்டு போகிறாராம் பாருங்களேன், பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய். நகரம் எந்த நகரம்? பரிசுத்த நகரம். என்ன நகரம்? எருசலேம்னு வச்சுக்கலாம். ஏன் பரிசுத்த நகரம்னா எப்படி? நகரம் சுத்தமாக இருக்குமா? இல்லை, பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் கூடியிருக்கிற ஒரு ஸ்தலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே கொண்டு போய், அங்கே பரிசுத்த நகரத்தில் எங்கே கொண்டு போனால்? தேவ ஆலயத்துக்கு கொண்டு போனார். அங்கே ஒன்றும் ஷாப்பிங் மாலுக்கு கூட்டு போல, தேவ ஆலயத்துக்கு தான் கூட்டு போனார். தேவாலயம் என்னென்னு வச்சுக்கலாம், தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், தேவ மக்கள் இருக்கக்கூடிய, தேவ பிரசன்னம் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் என்ன நடக்கும்? வசனத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க, தேவனை துதிப்பாங்க. இல்லை அன்றைய காலகட்டத்தில் பார்த்தா இந்த முறைமைகள் செய்யக்கூடிய அந்த தேவாலயம். தேவாலயத்தில் எங்கே கூட்டு போனார்? உப்பரிகையின் மேலே கொண்டு நிறுத்தி, அப்படின்னா ஒரு உயர்ந்த இடத்துல. இன்னும் சொல்லப்போனால் அந்த பினாக்கிள் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிப்போம். பட் இன்னைக்கு உப்பரிகையின் மேலே கொண்டு நிறுத்தி அப்படின்னு இருக்குது. இங்கே இருந்து தான் அடுத்த சோதனை ஆரம்பிக்குது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த ஊரில் இருக்கிறதுனால தாங்க எனக்கு ரொம்ப சோதனையாக இருக்குது, நான் எங்கள் ஊரில் இருந்தேன்னா எனக்கு சோதனையே இருக்காது. இல்லைன்னா இங்கே இந்த சர்ச்சு சரியில்லை பிரதர், அதனால தான் நான் பாவத்தில் டக்கு டக்குன்னு விழுந்துடுறேன், ஒரு நல்ல சர்ச்சுக்கு போயிட்டேன்னா நான் பாவத்தெல்லாம் ஜெயிச்சிடும் பிரதர். இல்லை பிரதர், எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் அவனும் வந்துக்கிட்டே இருப்பான், சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் எங்கே போனாலும் தப்பவே முடியாது. என்ன கொஸ்டின் வேறு வேறு. வனாந்தரத்தில் இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா, கல்லுகளை சாப்பிடுன்னு சோதனை கொண்டு வருவான். இப்போ வனாந்தரத்தில் இருக்கோட தம்பி, நம்ம நேராக சர்ச்சுக்கு போயிடணும், சர்ச்சுக்கு போனீங்கன்னா எங்கள் தாளை குதிங்க பார்ப்போம் அப்படிம்பா. எங்கே இருந்தாலும் சோதனை மாற போகிறதே இல்லை. அப்போது நாம் உலகத்தை மாற்ற முடியாது, நாம் மாறினா தான் உலகமே மாறும். நம்ம பேசிக்காக என்ன நினைக்கிறோன்னா, இடத்த மாற்றிட்டு நம்ம தப்பிச்சிடணும். தப்பு. அல்லது ஒரு சில இடத்துல இருக்கிறவங்களை பார்த்து அவன் அங்கே இருக்கிறதுனால தான் கெட்டு போனா அப்படின்னா, அவன் அங்கே இருக்கிறதுனாலையும் கெட்டு போல, நாம் அங்கே இல்லாததுனாலையும் கெட்டு போகாமல் இருக்க போகிறது இல்லை. இதற்கு காரணம் என்னென்னா, நாம் இருக்கிறது விழுந்து போன உலகம். இந்த விழுந்து போன உலகத்தில் இந்த பிசாசு அவன் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஏன் வசனம் என்ன சொல்லுது? எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லலை, சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான், யார் மாட்டினாலும் மாட்டினது. அப்போ நாம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் எப்போ வந்தாலும் எங்கே வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடியவங்களை நாம் நிற்கணும். ஏன்னா அவன் எப்போ ஓடி போவான் அப்படின்னா, எதிர்த்து நின்னா ஓடி போவான். அப்போ ஓடி போவான்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தூரத்தில் இருக்கிறானா? இல்லை, யார் ஓடி பக்கத்தில் தான் இருக்கிறான், நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கிறான், எப்படா மாட்டலான்னு பார்த்துட்டே இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து பக்கத்தில் இருக்கிற அவனை நாம் எதிர்த்து நின்றால் மாத்திரமே அவன் ஓடி போவான். நம்ம இடத்த மாற்றினதுனால தப்பிக்க முடியாது, நாம் எதிர்த்து நின்னா தான் தப்பிக்க முடியும்.
இங்கே முதல்ல ஆண்டவர் எப்படி எதிர்த்துனார்னு பார்க்குறோம். வசனத்தை அவர் சொன்னார். தேவனுடைய அன்பும் தேவனுடைய சித்தமும் வசனத்தின் மூலமாக நமக்கு புரியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். இங்கே ஆண்டவருடைய பதில் என்ன, அந்த சோதனை என்ன, கொஞ்சம் தியானிக்கலாமே. 6வது வசனம், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். ஏனெனில் என்ன, நீங்கள் இப்போ தான் வசனம் சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீங்கல்ல. சரி, நான் என்ன பண்ணலான்னா அந்த வசனத்தை செக் பண்ணலாமே. நீங்கள் தேவகுமாரன் தானே, அப்போ நீங்கள் சொன்னது தேவ வார்த்தை தானே. தேவகுமாரன் தேவ வார்த்தை சொல்லும் பொழுது தேவன் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் தானே. இப்போ அதை கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் சொல்கிறத சரியான்னு பார்த்துடலாமா? எதை சரியான்னு பார்த்துடலாமா? உங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னார்ல, தேவன் வாக்கு தத்தம் கொடுத்தார்ல, அந்த வாக்கு தத்தத்தை சரியான்னு பார்த்துடலாமா? அல்லது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் இதை வாக்கு தத்தத்தை செய்யக்கூடிய தேவனுடைய உண்மைத்தன்மையை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா? ஒருவேளை நீங்கள் தப்பாக நம்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆமாம் அந்த தேவன் உண்மையில் வர நம்புகிறேன். அதாவது சோதனையிலிருந்து தப்பிக்க நீங்கள் பயன்படுத்துனது தேவனுடைய வார்த்தை. இப்போ அந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டு அது உண்மையா இல்லையா, தேவன் உண்மையிலே உங்களை காப்பாற்றுவாரா இல்லைன்னு செக் பண்ணி அந்த தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸை செக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான் 2வது சோதனை. இதை எங்கேயே நிப்பாட்டி நம்ம ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், இந்த தேவன் உண்மை இல்லவர் தான் அப்படின்னு சொல்லி இயேசு உடனே பாரு, நீ சொன்னல அவர் உண்மை இல்லை, நான் நிரூபிக்கிறேன் பாரு, இந்த குதிக்கிறேன் அவர் தாங்குறாரு பாரு அப்படின்னு சொல்லி செஞ்சாரா? செய்யலை. அப்போ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறது, தேவனுடைய வார்த்தைக்காக வைராக்கியம் பாராட்டுறது ஏன் ஜீசஸ் நீங்கள் ஏன் பண்ணலை? எது முக்கியம்? இப்போ இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி அவர் தேவனுடைய வார்த்தை உண்மையை நிரூபிக்க வேண்டாமா? ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஏன் அப்படின்னா அவன் சொன்ன வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவன் சொன்ன வார்த்தை எப்படி இருக்குது? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் தேவனுடைய குமாரன் தான். தாழ குதியும். அப்படி குதிச்சா என்ன நடக்கும்? தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது. பிசாசு சொன்னான். எந்த வசனம்? சங்கீதம் 91 நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த வசனம் சரியா, அவன் சொன்ன வசனம் சரியா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 91 நான் வாசிக்கிறேன், 91:11 வாசிக்கிறேன். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு பிசாசு சொன்னான். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் பிசாசு சொன்னான். ஆனால் இந்த 11வது வசனத்தின் முதல் பகுதி என்னன்னா, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி அப்படிங்கிற பகுதியை பிசாசு சொன்னானா அப்படின்னா சொல்லலை. அது என்ன அவ்வளோ முக்கியமா? ஆம்பிளிஃபைடு பைபிள் அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி வருது அப்படின்னா, இன் ஆல் யுவர் வேஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது உன் வழி, நீ நடக்க வேண்டிய வழியில் நீ நடக்கும் பொழுது உன் பாதம் கல்லில் இடர்னா அல்லது தேவதூதர்கள் தாங்குவார்கள் இருக்கு. உன் இஷ்டத்துக்கு நீ நடந்தா தாங்குவாரா தெரியல. இங்க என்ன நடக்குது? பிசாசு என்ன சொல்றான்? உம்முடைய திட்டத்தின்படி நீர் நடக்க வேண்டிய வழிகளின்படி நீ நடக்கும் பொழுது நீர் தவறினால் தேவன் உம்மை தாங்குவார் என்கிற அதே வசனத்தை எடுத்துட்டு வந்து நீர் நடக்க வேண்டிய வழியில் நடக்காமல் வேற வழியில நடந்தா கூட தேவன் உம்மை தாங்குவார். எங்க குதிக்க தாங்குறார பார்ப்போம். வசனத்தை குறித்த தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு நாம் விருப்பத்துக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. இங்கே சூழ்நிலை என்ன அப்படின்னா, எதை சொல்ல வார அப்படின்னா, பிசாசுக்கு வசனத்தை வைத்து சூழ்ச்சியை உண்டு பண்ணும்போது கூட தேவனுக்கு இருந்த அல்லது இயேசுவானவருக்கு இருந்த திரட்சியான அந்த வசனத்தை குறித்த ஞானம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். ஏதோ ஒரு வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தின் மூலமாக ஒருத்தர் வந்து இதை செய்யுங்க பிரதர்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட அதை மொத்த வேதத்தினுடைய பின்னணியோட இணைத்து பார்க்காம அந்த ப்ரொஃபவுண்ட் பிக்சரை, அந்த ஹோலிஸ்டிக் பிக்சரை பார்க்காம அப்படியே நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம தவறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்ன செய்யணும்? ஃபீட் யுவர் செல்ஃப் மோர் வித் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட், தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். உங்களை வசனமாகிய ஆவிக்குரிய உணவால் போஷிச்சுக்கிட்டே இருந்தாதான் இந்த தந்திரமான பதில்கள் இருந்து, தந்திரமான காரியத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியும். உன் வழிகளில் நடக்கும் பொழுது உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த உன் வழிகள்ங்கிறத அவன் சொல்லலை, ஆனால் அது ஆண்டவருக்கு தெரியும். யோசிங்க, செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு அது தீபம், எங்களுடைய பாதைக்கு அது வெளிச்சம். இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்கத்தக்கதாக, எங்கள் வழிகளில் எல்லாம் இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை
எங்களுடைய குறைந்தபட்ச அல்லது இந்த வேத அறிவில் நாங்கள் தவறுவதினால் பல காரியங்கள் நாங்கள் தவறாக முடிவெடுத்துறோம். இந்த வேதத்தை இன்னும் கற்றுக்கொள்ள, இந்த வேதத்தை இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதனால் பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.